ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துரும். ஓகேவா? ஃபைண்ட் த சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கணும் ஆஃப் தி ஜிபி. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 5, -3, -9/5, -27/5. ரைட். இப்போ எஸ் என் ஆஃப் ஜிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாமி, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆரோட ஃபார்முலா என்ன? T2/T1. ஸோ இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3, இது என்னோட T4. T2ஓட வேல்யூ என்ன? -3. T1ஓட வேல்யூ என்ன? 5. ஸோ இப்போ வந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆர் கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலால என்ன ஃபார்முலா யூஸ் பண்றதுனே இருக்கு. ஓகேவா? இப்போ அது எப்படின்னு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இந்த ஆறு 1 விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? நெகட்டிவ்ல இருந்தாலே அது 1 விட சின்னதுன்னு அர்த்தம். ஆமாவா? 1 தான் பெருசு, இது சின்னது. ஸோ எப்பெல்லாம் என்னோட ஆர் வேல்யூ 1 விட சின்னதா இருக்கோ அப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, Sn is equal to A into 1 minus R to the power n by 1 minus R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். கிளியரா இருக்கா கண்ணா? கிளியரா இருக்கா? இப்போ ஏ எனக்கு என்ன வேல்யூ? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆமாவா? இதுதான் என்னோட ஏ, இதுதான் என்னோட T1, ரெண்டும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நான் ஏன்னு சொல்வேன். ஸோ அப்போ 5, 1 மைனஸ் ஆர்ன்றது -3/5 ஹோல் பவர் என். என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது, அது அவங்க என் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்களே. ஸோ அப்போ அது என்ன என்னாவே வச்சுக்கோங்க. பை 1 மைனஸ் -3/5. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இப்போ என்ன ஆகும்? நல்லா கவனிக்கணும். -3/5 to the power n, கீழே மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3/5. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இப்போ இந்த இடத்துலயும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தானே சார், இங்க பண்ணிக்கலாம்ல? எப்பயுமே சாமி ஒரு நடுவுல மைனஸ் வந்து பவருக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பவரை சால்வ் பண்ண பிறகுதான் இதுக்கு மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த பவர்ல என்ன நம்பர் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால என்னால இதையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ்ன்னு எழுதுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த மைனஸ் வந்து பவர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு பவர் என்னன்னு தெரியணும். அப்போ இப்போ 2ஆ இருந்ததுன்னா 2 × 2 அதுவே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பவர்ல எதுலையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பவர்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். கிளியரா இருக்க? இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன். இப்படின்னு தான் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த 5-ஐ தூக்கிட்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாவா? மேல இருக்கிறதுக்கு சேஞ்சே வராதுக்கண்ணா, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது எண்ணில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அந்த எண் என்னன்னே எனக்கு தெரியல. அதனால இந்த மேல இருக்கிறத தொடவே முடியாது, அதை அப்படியே விட்டுருங்க. 5 + 3/5. இப்போ இந்த 3க்கு மட்டும் இருந்த இந்த 5 ஹோல் டிவிஷன்ல மாறிடும். ரைட்டா? அடுத்தது என்ன ஆகும்? 1 minus 3/5 to the power n whole divided by 8/5. ரைட்டா கண்ணா? இப்போ என்ன ஆகும் நல்லா கவனிங்க. இந்த 5ம் இந்த 8ம் டிவிஷன்ல இருக்கா? இப்போ இதை என்ன பண்ண போறோம் பாருங்க. டிவிஷன்ல இருக்கிறத ஈக்குவல் டு இதுக்குள்ளாரியே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 5/8 மாத்திடுவேன். இப்போ அது மல்டிப்ளிகேஷன் வந்து உட்காந்துக்கிச்சா? இங்க இருக்கிறத அப்படியே மாத்திட்டேன் மல்டிப்ளிகேஷன்ல. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியதுதான். That's all. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? 5 5s are 25/8. அவ்வளோதான். உள்ள இருக்கிறது அப்படியே -3/5 to the power n. முடிஞ்ச சாமி, இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ.
ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி பார்த்தோமோ அதே தான் சாமி செகண்ட் சப்டிவிஷனும். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு 256, 64, 16 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க. இது T1, இது T2, இது T3. ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நாம சம்மு 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம R கண்டுபிடிக்கணும். சரியா? நான் அந்த 3 ஃபார்முலாவையும் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த ஃபார்முலா எடுக்கணுங்கிறதுக்கு R நம்ம கண்டுபிடிக்கணும். T2 by T1 அதானே R ஃபார்முலா. T2 என்னது? 64. T1 என்னது? 256. ஸோ இதை கேன்சல் பண்ணுவோமா? பொறுமையாக கேன்சல் பண்ணுங்க. 32, 128 அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா 16. ஸோ 64 அகைன் 4 டேபிள் 2 டேபிளே பண்ணுங்க. 8, 32, 4, 16. இது 4 டேபிளில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னோட ஆர் என்ன கிடைச்சிருக்கு சாமி? ஆர் என்ன கிடைச்சிருக்கு? 1/4. இந்த 1/4 அப்படின்றது டெஃபினட்டா 1 விட சின்னது. ஆமாவா? ஸோ எப்பெல்லாம் எனக்கு 1 விட சின்னதோ, போன சம் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 1 விட சின்னதாக தான் இருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? எஸ், n இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் டு த பவர் n பை 1 மைனஸ் ஆர். இதுதான் அந்த ஃபார்முலா. சரியாக்கண்ணா? ஸோ அப்போ சம்ம போட ஆரம்பிங்க. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ஏ தான். இதை ஏன்னு சொல்லுவாங்க, T1ன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ 256 1 மைனஸ் ஆர்ன்றது 1/4 டு த பவர் n. இங்க 1/4 ஆர் இருக்க வேண்டிய இடத்துல. அவ்வளோதான். மேலே இருக்க இந்த டேர்ம் எதுவுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ 256 1 மைனஸ் 1/4 டு த பவர் n. ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி விட்டுருவேன். ஸோ 4 மைனஸ் 1/4. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? 256 1 minus 1/4 to the power n by 3/4. 4ல 1 போச்சுன்னா 3, 3/4. இப்போ இது என்ன கணாகும்? டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டு இதுக்குள்ளாரியே நான் மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரேன்னா ரெசிப்ரோக்கல்ல போகும். ஆமாவா? போன சும்மா அப்படி தானே போட்டோம். ஸோ அப்போ 4 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். இன்ட்டு 4/3ன்னு ஆகும். ஆமாவாக்கண்ணா? உள்ளார இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் மாறாது. ஸோ அப்போ 256 இன்ட்டு 4 1024. கீழே டிவிஷன்ல என்ன இருக்கு? 3. அது அப்படியே போட்டுரும். ஸோ 1 மைனஸ் 1/4 டு த பவர் n. முடிஞ்சா சாமி? அவ்வளோதான் கண்ணா. ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஈஸி, சேம் ஃபார்முலா தான். ஸோ ஒருவேளை இஃப் இன் கேஸ் இந்த ஆறுன்றது வந்து 1 விட பெருசா இருந்தா என்ன ஃபார்முலா வரும்ன்றது இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு இந்த 2 சம்மை மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு சம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம் பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. சரி, நம்மகிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க? 5, 15, 45. ஸோ T1, T2, T3. ஸோ ஃபர்ஸ்ட் சம்முன்னு வந்துட்டாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? R கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ T2/T1 is equal to 15/5. ஸோ இந்த சம்மில் ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டராகத்தான் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் சம்மில் எனக்கு ஆர் வந்து 1 விட சின்னதாகவே இருந்தது, அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஆமாவா? இஃப் இன் கேஸ் ஆரை விட கிரேட்டராக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பாருங்க. Rn - 1 by R - 1.
இதுதான் சாமி அந்த ஃபார்முலா. ரைட்டா ராஜா? அதாவது ஆர் கிரேட்டரா இருந்துச்சுன்னா ஆரை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க. ஆறு ஸ்மாலரா வந்துச்சுன்னா ஆரை தூக்கி செகண்ட்ல போட்டுருங்க. அவ்வளவுதான். ரைட்டாக்குண்ணா? ரைட். ஸோ இப்போ கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். அப்ப S6 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே. S6 is equal to A என்னது 5. R என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 3. N வந்து 6 minus 1. R வந்து 3 minus 1. அவ்வளவுதான். ஸோ இது சால்வ் பண்ணுங்க. ஸோ 5 into 3 to the power 6 எப்படி போடலாம்? 3 to the power 6. 3 into 3 into 3 into 3 into 3 into 3. இப்போ இது பாருங்களேன், நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவோம் பாருங்க. 3 3s are 9. 3 3s are 9. 3 3s are 9. ஆமாவா? 9 கியூபோட வேல்யூ தெரிஞ்சா இதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். 9 9s are 81. 81 into 9 729. ஸோ 9 கியூபோட ஆன்சர் அது. சரி, அந்த கியூபோட ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 729 minus 1. ஸோ 3ல 1 போச்சுன்னா மிச்சம் 2. ரைட்டா சாமி? ரைட். ஸோ அப்போ 5 into 728 by 2. இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 728. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3 6 4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 4s are 20 மிச்சம் 2. 30 32 மிச்சம் 3. 15 18. முடிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 1820. அவ்வளோதான் கண்ணா. செகண்ட் சம் முடிச்சா தேர்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல தேர்ட் சம் பார்த்துரும். சரியா? ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னாலே ஏ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. whose common ratio is 5. whose sum of first 6 terms அப்படின்னா S6 எவ்வளோ? 46,872. சரி, இப்போ சொல்யூஷன் போட்டு given என்ன கொடுத்துருக்காங்க, டு ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துரும். given வந்து r is equal to 5 அப்படின்னா greater than 1. greater than, அப்போ r வந்து greater than 1ன்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? Sn is equal to a into rn minus 1 by r minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். சரி, அடுத்தது S6 கொடுத்துட்டாங்க. S6 is equal to 46,872. என்ன ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுதான் given. ஓகேவா? ரைட். இப்போ நான் Sn ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். என்ன அது? Sn is equal to a into r to the power n minus 1 by r minus 1. இவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? S6. ஸோ அப்போ S6 is equal to a into ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5. 6 minus 1 5 minus 1. இது புரிஞ்சதா சாமி? இது கிளியரா இருக்காடாக்கண்ணா? கொடுத்ததை வச்சு தான் நான் போட்டிருக்கிறேன். ரைட். இப்போ S6 இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ போட்டுடலாமா? 46,872 is equal to a into 5 to the power 6 போடுவோமா? 5 to the power 6 போட்டோம்னா 5 into 5 into 5 into 5 into 5 into 5. ஸோ இப்போ இதோட ஆன்சர் நான் ஈஸியாக போட்டுற முடியும் டக்குன்னு. பட் ஆனால் உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக போடுறதுங்கிறதுக்கு சொல்லித்தரேன். 5 5s are 25. 25 into 5 125. ஸோ அதே தான் 5 5s are 25. 25 into 5 125. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s are 25 மிச்சம் 2. 5 2s are 10. 12 மிச்சம் 1 6. ரைட்டா? ஸோ 5 2 5s are 10 மிச்சம் 1 4 5 2. அடுத்தது 5 2 1. ஸோ 5 2 6 5 1. சரியா சாமி? இப்படிதான் போடணும். உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியா சீக்கிரமா போடுறதுக்காக தான் இதை நான் இது பண்ணேன். சரியா? 1 5 6 2 5
minus 1 whole divided by 4. ரைட்டா? இப்போ 46872 is equal to a into 15624 by 4. ஆமாவா? இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல மாறுமா? ஸோ ஐ மீன் இப்போ இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா ரெசிப்ரோக்கல்ல மாறும். 46872 into 4 whole divided by 15624 is equal to a. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 2 3 4 3 6 இதை 7812. ரைட்டா? எஸ், அதே எடுத்துக்கிங்க 11718. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3906. ஓகே, ஸோ அதே எடுத்துக்கிங்க 5859. ஸோ இது எடுத்துக்கிங்க 1953. ஸோ இது இது 3 டேபிள் வரமா பாருங்க. 3 டேபிள் வரமா பாருங்க. இது ஆட் பண்ணி பாருங்க. அந்த நம்பர் டேபிள் வந்துச்சுன்னா இந்த நம்பர் டேபிள் 1 + 9 10 + 15 15 + 18 18 டேபிள் வரும். நம்பர் டேபிள் இங்க. ஸோ 10 18 27. ஸோ இது 3 டேபிள் வரும். 3 டேபிள் வச்சீங்கன்னா 18 6 times 5 1. இது வந்து 1 28 9 into 1 5 3. ஓகே, அதே 3 டேபிள் வச்சுங்க 2 1 7. அதே 2 டேபிள் வச்சுங்க 6 5 1. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இந்த கேன்சலேஷன் பார்ட்டை தயவு செஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க. சாமி இப்போ இங்க நல்லா கவனிங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. நான் இதை எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு டெஃபினட்டா ஸ்ட்ரக் ஆகும். இந்த இடத்துல டெஃபினட்டா ஸ்ட்ரக் ஆகும். கொஞ்சம் பாருங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்கு மேல? 651 into 4 whole divided by 217. இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவீங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவீங்க. தயவு செஞ்சு கவனிங்க. ஏன்னா இங்கேயும் இங்கேயும் இப்போ இந்த நம்பர் ரெண்டுமே ஈவன் நம்பர் இல்லை. ஸோ 2 டேபிளும் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ இந்த இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 + 1 8 8 + 2 10. ஸோ 3 டேபிள்லையும் அடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாக நீங்கள் ஸ்ட்ரக் ஆவீங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இங்கே பாருங்க 217 651. இப்போ நல்லா கவனிப்பா. இந்த 217 இங்க பாருங்க, இதுக்கு ஒரு லிங்க் வர மாதிரியே இல்லை. இன்ட்டு 3 பண்ணீங்கனாலே 651 கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல கேன்சல் பண்ணும்போது தயவு செஞ்சு இது ப்ராக்டிஸ்ல தான் நான் வரும். இந்த இடம் மட்டும் நீங்க ஸ்ட்ரக் ஆவீங்க. ஓகேவா? ஸோ 217ல 1 டைம், 651ல 3 டைம்ஸ். தயவு செஞ்சு இந்த சம்ஸ் பார்க்குறவங்க இந்த கேன்சலேஷன் பார்ட்டை நான் உங்களுக்காக தான் போடுறேனே. இல்லாட்டினா நீங்க ஸ்ட்ரக் ஆவீங்க. எல்லாமே படிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆச்சுன்னா சம்மே டோட்டலா க்ளோஸ். ஸோ 3 4s are 12 is equal to a. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். புரிஞ்சுதா? இந்த பார்ட் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா சம் முடிஞ்சு. உங்களுக்கு கிளியரா இருக்கா? நான் அதனால தான் உங்களுக்கு இந்த கேன்சலேஷன் பார்ட்டை போட்டு காட்டுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 4th சம் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தாங்கண்ணா. சரியா? ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. சம் ஆஃப் இன்ஃபினிட்டியில் ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் போட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 9 + 3 + 1 அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்? நமக்கு ஏ தெரியும், அது 9. அடுத்தது ஆர் தெரியணும், இது என்னோட T1, இது என்னோட T2, அதாவது செகண்ட் டேர்ம், இது என்னோட T3. ஸோ ரேஷியோ தெரியணும் அப்படின்னா T2/T1. ஸோ அப்போ 3/9. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 1/3. ஸோ இந்த 1/3 டெஃபினட்டா 1 விட சின்னதுதான். ஆமாவா? ஸோ அப்போ r is lesser than 1. அப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா பாருங்க. சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா a/1 விட சின்னதா தானே இருக்குது. அப்போ 1 - r. அவ்வளவுதான் சம் ஆன்சர். ரைட்டா? இப்ப சம் போடலாமா?
S infinity is equal to A என்னது 9 by 1 minus R என்னது 1 by 3. ரைட்டா? ஸோ 9 ஒரு பக்கம் நம்பர் இன்னொரு பக்கம் ஃப்ராக்ஷன் நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1க்கு மட்டும் இருந்த 3 ஹோல் டிவைடட் பையாக மாறிடும். ஸோ 9 டிவைடட் பை 2 by 3ன்னு இருக்கா. இப்போ இது எப்படி எழுதணும் சாமி, நல்லா கவனிங்க. கீழே இருக்கிற 3 என்ன ஆகிடும், மேலே போயிடும். ஸோ 9 இன்ட்டு 3 by 2. சரியா? அப்போ என்ன கிடைக்கும், 27 by 2. நிறைய பேர் இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, இது கீழே தானே இருக்கு. 3 கீழே தானே இருக்கு, இப்போ இது மேலே தான் போகும். சரியா கண்ணா? ஸோ அப்போ 27 by 2 இதுதான் என்னோட சம் ஆஃப் இன்ஃபினிட்டி, சம் டு இன்ஃபினிட்டி. சரியா சாமி? செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? ஸோ ஃபைண்ட் தி சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ சேம். என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, 21 + 14 + 28 by 3 இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 21. அடுத்தது R தெரியணும், Rக்கு T2 by T1. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் என்னது, 14 by 21. ஸோ இது ரெண்டு எந்த டேபிளில், 7 டேபிளில் வரும். ஸோ 2 by 3. ஸோ 2 by 3 டெஃபினட்டாக 1ஐ விட சின்னது. ஸோ ஆர் 1ஐ விட சின்னதாக இருந்தால் நான் என்ன ஃபார்முலா எடுத்துப்பேன், எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஆமாவா? ஸோ அப்போ எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 21, 1 மைனஸ் ஆர்ன்றது 2 by 3 கண்டுபிடிச்சேன் இங்கே. ஆமாவா? அதுதான் இப்போ. அடுத்தது 21 ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் டிவிஷன் நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்தால் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாவா? ரைட். இப்போ என்ன போட்டுக்கலாம், 21 டிவைடட் பை 2 by 3. அடுத்தது கீழே இருக்கிற 3 என்ன ஆகிடும், மேலே போயிடும். ஸோ அப்போ எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 21 into 3 by 2. அப்போ என்னோட ஆன்சர் 63 by 2. ஸோ இதுதான் சாமி என்னோட ஆன்சர். கொஞ்சம் கிளியரா பொறுமையா கொஸ்டினை பார்த்து போடுங்க. சம் டு இன்ஃபினிட்டின்னு கேட்டால் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுங்க. சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கவனிங்க. சிம்பிளான சம்மு கூட. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபைனைட் ஜிபி இஸ் 8. ஃபர்ஸ்ட் டேர்ம்னாலே கண்ணை மூடிட்டு A is equal to 8 முடிஞ்சு போச்சு. சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32 by 3. சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32 by 3. சரி, டு ஃபைண்ட் காமன் ரேஷியோ முடிஞ்சு போச்சு. சம்மே முடிஞ்சு. சிம்பிள். ஸோ சம் டு இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா என்ன, A by 1 minus R. ஆமாவா? ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சம் டு இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துல 32 by 3, ஏ இருக்கிற இடத்துல 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கிற 3 டிவிஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ மேலே இருக்கிற 32 கீழே வந்துடும். ஸோ டிவிஷனில் இருக்கிற 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற 32 இங்கேயும் இங்க இருக்கிற 1 மைனஸ் ஆர் இங்கேயும் போயிடுச்சு. ஓகேவா? இந்த 3 மேல வந்துருச்சு. புரிஞ்சதா இது? ரைட். இப்போ இதை அடிச்சு கொடுப்போமா? ஸோ இது 8 டேபிளில் 8 1 டைம், 32 4 டைம்ஸ். ரைட்டா சாமி? சரி, இப்போ இப்படி வச்சுக்கோங்க. மிச்சம் என்ன, 1 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 into 3 3 by 4. ரைட், இருக்கட்டும். அடுத்தது இந்த +1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -1 ஆகும். ஸோ அப்போ
ஸோ ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்ட்டுனா இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுமா? 3 - 4 ஹோல் டிவைடட் பை 4. அப்போது -r இஸ் ஈக்குவல் டு -1/4. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா r இஸ் ஈக்குவல் டு 1/4. அவங்க அதை தானே கேட்குறாங்க, காமன் ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ காமன் ரேஷியோ இதுதான்க்கான ஆன்சர். கிளியரா இருக்கா? ஸோ பொறுமையாக போடுங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 6th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின். இதே சம் வரலாம், இல்லை இந்த மெத்தட்லயாச்சும் டெஃபினட்டா ஒரு சம் வரும். இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே வர்றதில்லை. சரியா? சரி, இது எப்படி போடுறதுன்னு நல்லா கவனிங்க பாருங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுனா நல்லா கவனிப்பா. இந்த 0.4 நான் எப்படி எழுதிக்கலாம்? நல்லா கவனிங்க. இந்த 0.4 நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 டிவைடட் பை எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ 1 போட்டு ஒரு 0 பிளஸ் இந்த 4 இங்க பாருங்க. இந்த 0.44 எப்படி எழுதலாம்? 4 போட்டு டிவைடட் பை எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2. அப்ப 2 0. அடுத்து இங்க 4 போட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 3. ஸோ அப்போ 3 0. ரைட்டுங்களா? இப்படி போட்டு கடைசியா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கான்? n டேர்ம்ஸ் இருக்கான். இப்ப நல்லா கவனி சாமி. இந்த 3 டேர்ம்லயும் காமனா என்ன இருக்கு? 4 இருக்கா? அந்த 4 மட்டும் வெளியேடுங்க. 4 மட்டும் வெளியேடுங்க. அப்போ சாரி, அப்போ 1/10 plus 11/10, sorry 11/100 plus 111/1000. இது எப்படி எத்தனை வரைக்கும் போயிட்டே இருக்கு? இப்படி n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்டு. அடுத்தது நல்லா கவனிசாமி, மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நயனால மல்டிப்ளை அண்ட் நயனால டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ 1/10 plus 11/100 plus 111/1000 plus சாமி இந்த சம்மை மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏன்னா ஏன் இப்படி பண்றோம், எதுக்கு பண்றோம், எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால பொறுமையா கவனிங்க, பொறுமையா லிசன் பண்ணுங்க. சரியா? அப்புறம் போக போக உங்களுக்கு புரியும். ரைட்டா? அடுத்தது இப்ப என்ன பண்ண போறேன், இந்த மேல இருக்க இந்த 9 இருக்குல்ல, இதை எடுத்து உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ பாருங்க, இதை உள்ளுக்குள்ளார போட்டேன், இந்த 9 இங்கே வச்சுக்க போறேன். அப்போ இது இப்படி எழுதிக்கலாமா? 4. ஸோ இப்போ என்ன வரும்? 4/9. ஸோ இந்த 4 இந்த 9 போட்டுக்கலாமா? உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9/10 பிளஸ் 9 into 11 என்னது? 99/10. அப்போ 99/100 பிளஸ் 999/1000 கிடைக்குமா சாமி? பிளஸ் n டேர்ம்ஸ். ரைட். இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. 1 minus 1/10. ராஜா இதை சால்வ் பண்ணுங்க. 1 minus 1/10 இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்தா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 10 minus 1/10. ஸோ 10ல 1 போச்சுன்னா 9/10. ரைட்டா? கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்போ 9/10 இருக்கிற இடத்துல நான் என்னால இதை எழுத முடியுமா? அடுத்தது நல்லா கவனிங்க. 1 minus 1/100. இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்தா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 100 minus 1/100. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 99/100. அப்போ ஸோ 99/100 இருக்கிற இடத்துல இதை எழுதிக்கலாமா? சரி, இப்போ நல்லா கவனிப்பா. இதே மாடல் தான் நான் இப்போ இங்க பண்ண போறேன். ரைட்டா?
இதே மாடல் தான் நான் இங்க பண்ண போறேன். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ 4/9 அப்படியே எடுத்து எழுதிட போறேன். இந்த 9/10 இருக்கிற இடத்துல 1 மைனஸ் 1/10 எழுதிட்டேன். அப்புறம் பிளஸ் 99/100 இருக்கிற இடத்துல 1 மைனஸ் 1/100ன்னு எழுதிட்டேன். அப்போ 999/1000 இருக்கிற இடத்துல 1 மைனஸ் 1/1000ன்னு எழுதிக்கலாமா? கிளியரா இருக்கா? n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? ரைட். இப்ப நல்லா கவனிப்பா. இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ இப்போ இவங்கள பிரிச்சு எழுதுறேன், நல்லா கவனிங்க. இந்த 1 பிளஸ் 1 பிளஸ் 1 இப்படியே போயிட்டே இருக்கு. n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. அவங்களே கொடுத்துருக்காங்க n டேர்ம்ஸ் வரைக்கும் தாங்க இருக்குன்ட்டு. இப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஆமாவா? இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ உள்ளுக்குள்ளார எல்லாமே பிளஸ்ஸா மாறிடுமா? அப்போ 1/10 பிளஸ் 1/100 பிளஸ் 1/1000 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மைனஸை மட்டும் தெளிவா போட்டுக்கங்க. இந்த மைனஸை வெளியே எடுத்ததுனால தான் ஆக்சுவலா இங்க நான் என்ன எழுதியிருக்கணும்னா -1/10 -1/100 -1/1000 தான் நான் எழுதியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன். அப்ப மைனஸை வெளியே எடுத்துட்டா உள்ளுக்குள்ளார எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். இது வரைக்கும் புரியுதா? கிளியரா இருக்கா? இப்ப சாமி எனக்கு 2 இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ரைட். டேர்மா சால்வ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த டேர்மை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு எனக்கு? ஃபர்ஸ்ட் ஏ என்னது? 1/10. ஆர் என்னது எனக்கு? T2/T1. T2 என்னது? 1/100. T1 என்னது? 1/10. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 கோடு இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்கிறது அப்படியே வரும்னு சொல்லியிருக்கேன். நடு கோடு இன்டுவா மாறிடும். அப்படி நடு கோடு இன்டுவா மாறிச்சுன்னா கீழே இருக்கிறது மேல, மேல இருக்கிறது கீழே. ஸோ அப்போ என்னோட ஆரோட வேல்யூ 1/10 விச் இஸ் லெஸ்ஸர் தென் 1. 1 விட கம்மி. ஸோ அப்போ 1 விட கம்மின்னா நான் என்ன எந்த ஃபார்முலா சாமி யூஸ் பண்ணிக்குவேன்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? 1 விட கம்மினா Sn is equal to A into 1 minus R to the power n by 1 minus R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோனா? ரைட். இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த சம்முக்கு நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. இப்போ A is equal to 1. ஆரோட வேல்யூ என்ன? T2/T1. T2 என்ன? 1/1. ராஜா நல்லா கவனிங்க. R is equal to 1ன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி வந்ததே இல்லை. ஒன்று R greater than 1 வரும், R lesser than 1 வரும். இப்போ R equal to 1 வந்ததுன்னா நம்ம என்ன பண்றது? உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? when R is equal to 1 நம்மள என்னன்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க? Sn is equal to n into aன்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ Sn is equal to n into a. Sn is equal to n into a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல n தான் இருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட இடம் புரியுதா சாமி? இது நிறைய பேத்துக்கு புரியல. இது பேஜ் நம்பர் 73ல உங்க புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 73ல. சரியா? இது 2 இடம் புரியுதா? இப்போ இதை வச்சுதான் நம்ம அடுத்தது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4/9 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்மை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால போடுங்க. n into a. n into a இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சோம்? 1. இது முடிஞ்சு போச்சா? அடுத்தது மைனஸ்ல உள்ளார இங்க. இப்போ இங்க a இருக்க வேண்டிய இடத்துல என்னது? 1/10 into 1 minus R இருக்க வேண்டிய இடத்துல
1/10 to the power n whole divided by 1 minus 1/10. ஆமாவா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? அவ்வளவுதான் கண்ணா. இது புரிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. 4/9 n into 1 n minus 1/10 1 minus 1/10 to the power n whole divided by ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10 minus 1/10 முடிஞ்சதா? இந்த பிராக்கெட் எல்லாம் கரெக்டா க்ளோஸ் பண்ணுங்க. ரைட். லாஸ்டா 4/9 n minus 1/10 1 minus 1/10 to the power n by 9/10. ஓகே, முடிஞ்சதா? என்ன சொன்னேன்? இந்த 9/10 டிவிஷன்ல இருக்கு. இப்ப இது எப்படி போகும்? நல்லா கவனிங்க. 4/9 into n இங்க என்ன இருக்கு? 1/10 இருக்கா? இப்ப இது இந்த சைடு வெளியே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல்ல வருமா? அப்போ 9/10 10/9 ஆயிடுமா? உள்ளுக்குள்ளார என்ன மட்டும்தான் இருக்கும்? 1 minus 1/10 to the power n. இது நாம முன்னாடியே பார்த்தோம். இதை நாம முன்னாடியே பார்த்தோம். ஆமாவா? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தும் போதே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போதே இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதையும் அடிச்சு கொடுத்துருங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. டைம் ஆகுதுன்னு யோசிக்க வேண்டாம். பொறுமையா கவனிங்க. அப்போ 1/9 1 minus 1/10 to the power n. ரைட்டா? இப்போ இந்த 4/9 இவன் கூடயும் 4/9 இந்த டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 4n/9 minus 4/81 into 1 minus 1/10 to the power n. முடிஞ்சதா கண்ணா? முடிஞ்சதா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் சாமி என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ பொறுமையா போடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. தயவு செஞ்சு இதோட முட்டுறாதீங்க. இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரியா? செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்க. நம்ம என்னென்ன பண்ணோங்கிறது இந்த சம்ம தயவு செஞ்சு 3 வாட்டியாச்சும் குறைஞ்சது பார்க்கணும் சாமி. அப்பதான் இது ஒரு ஐடியா வரும். டெஃபினட்டா கம்பல்சரியா இந்த கொஸ்டின் வரும். சரியா? ஸோ தேங்க்யூ. பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 6th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. சரி, அப்போதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இல்லைனாலும் கிடைக்கும், பட் எதுக்கும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ல 2.51 சரியா? இந்த எக்ஸாம்பிளும் பாருங்க. அதுல 3க்கு பதிலாக 5ன்னு இருக்கும். 5 + 55 + 555 இருக்கும். அந்த எக்ஸாம்பிளும் பாருங்க. இந்த சம் பார்த்து முடிச்சுட்டு. சரியா? சரி, சொல்யூஷனுக்கு போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 + 33 + 333 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட இந்த சப்டிவிஷன் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இப்போ இங்க எல்லாமே என்ன காமனா இருக்கு? 3 காமனா இருக்கு. ஸோ 3யை வெளியே எடுத்துட்டா 1 + 11 + 111 is equal to n terms அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இப்போ 1க்கும் 10க்கும் நான் ரிலேட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இதனால என்ன பண்ண போறேன்? மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ஸோ 9ஆல மல்டிப்ளை பண்ணா 9ஆல டிவைடும் பண்ணணும். ஆமாவா? ஸோ இப்போ 1 உள்ளார இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. n terms. ரைட்டா? இப்போ இந்த 9ஆல ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்? 3/9 9 + 99 + 999
இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா லாஸ்ட்ல n டேர்ம்ஸ் இருக்கும். ரைட்டா கண்ணா? ஸோ இது 1 டைம், இது 3 டைம். கிளியரா இருக்கா? அடுத்து ஸோ அப்போ 1/3 சாமி இந்த 9 எப்படிடா கண்ணா எழுதலாம்? 10 மைனஸ் 1ன்னு எழுதலாமா ராஜா? அடுத்தது 99 எப்படிடா ராஜா எழுதலாம்? 100 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? அடுத்து 999 எப்படி கண்ணா எழுதலாம்? 1000 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? ஸோ இதே தான், இப்படியே போயிட்டா n டேர்ம்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. 1/3 10 100 1000 10 plus 100 sorry 10 plus 100 plus 1000 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இது எனக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. -1 -1 -1. ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளார 1 + 1 + 1 + n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆமாவா? ஸோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஒரு சீரீஸா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இன்னொரு சீரீஸா. ஸோ அப்போ a is equal to 10, ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, r is equal to t2/t1, t2ன்றது 100 by t1ன்றது 10. ஸோ அடிச்சு கொடுத்தா r is equal to 10 which is greater than 1. அப்போ எனக்கு SN ஃபார்முலா என்ன கிடைக்கும்? SN is equal to a into rn minus 1 r minus 1. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல r எனக்கு கம்மியா கிடைச்சது 1 விட. ஸோ இங்க r எனக்கு ஈக்குவலா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு இதுதான் எனக்கு ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப்ல இந்த ஃபார்முலால போட்டு தான் சால்வ் பண்ண போறேன். அடுத்தது இங்க நல்லா கவனிங்க. இதுல a is equal to 1, r is equal to t2/t1, t1 t2 is equal to 1, t1 is equal to 1. so r is equal to 1, r is equal to 1 அப்படின்னா புக்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Sn is equal to n into a ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன? Sn is equal to n into a ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியா ஆட் பண்ணிடலாமா சாமி? ஆட் பண்ணிடுவோமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 1/3, இந்த 1/3 எடுத்து இங்க போட்டுருங்க. 1/3 ரைட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு a into r to the power n minus 1 divided by r minus 1. அப்போ a என்னது எனக்கு 10, r என்னது 10 to the power n minus 1, இங்க 10 to the power minus 1. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க இருக்க மைனஸ். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு SNோட ஃபார்முலா n into a. n போட்டுப்பீங்க. a இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டுப்பீங்க. அவ்வளவுதான் சாமி, முடிஞ்சு போச்சுக்கண்ணா. அப்போ 1/3 10 to the power n minus 1 by 9 minus n into 1 n தான். ஸோ இப்போ 1/3 9 வெளியே எடுத்து 10 கூட சேர்த்து விட்டுருங்க. ஸோ 10 to the power n minus 1 minus n. ஸோ இப்போ இந்த 1/9 இந்த டேர்ம் கூடயும் இந்த டேர்ம் கூடயும். ஸோ 10/27 10 to the power n minus 1 minus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா n/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சாரி. ஸோ இதுதான் கண்ணா என்னோட ஃபைனல் ஆன்சர். கிளியரா இருக்கா ராஜா? இது இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் கொஞ்சம் குழப்பம். அது ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். சரி, ஆனா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகே, தேங்க்யூ கண்ணா. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 7th சம். நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் சீரீஸ். இவங்களே சொல்லிட்டாங்க இது ஜியோமெட்ரிக் சீரீஸ்னு. சரி, ரைட். இப்போ சொல்யூஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 + 6 + 12 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா
ப்ளஸ் 1536. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இது என்னென்ன எடுத்துக்கலாம், நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆமாவா. ஸோ இதை ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா. ஸோ இது T1, இது T2, இது T3. இது எத்தனாவது டேர்ம்னே எனக்கு தெரியல, அதனால இதை நான் TNன்னு வச்சுக்கிறேன். ரைட்டாகண்ணா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் A is equal to 3. ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், T2 divided by T1 since because it is geometric series. Geometric seriesனா நம்ம டிவைட் பண்ணுவோம் ஆமாவா. ஸோ T2ன்றது 6, T1ன்றது 3. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஸோ அப்போ R is equal to 2 which is greater than 1. அப்போ Sn ஓட ஃபார்முலா என்ன, Sn is equal to A into Rn minus 1 by R minus 1. ரைட்டா. ஸோ இதை சம்மு தான் எனக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லா வேல்யூஸும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஏ எனக்கு தெரியும், ஆரும் தெரியும், என் மட்டும் எனக்கு தெரியாது சரியா. ஸோ இந்த என் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனி. என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்க சாமி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தமா எனக்கு எத்தனை டேர்ம் இருக்கு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த 1536 எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், Tn is equal to AR to the power n minus 1. இதான் எனக்கு ஃபார்முலா சரியா. Tn ஓட வேல்யூ என்னது, இதை இங்க போட்டிருப்போம் பாருங்க. Tn ஓட வேல்யூ என்னது, 1536. A ஓட வேல்யூ என்னது 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 2. n தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். இஸ் ஈக்குவல் டு 2 to the power n minus 1. ஸோ இப்போ இந்த 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 512 சரியா. இப்போ இந்த 512 நான் என்ன பண்ணலான்னு பாரு சாமி, இங்க பாரு. 512 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 2 to the power n minus 1 இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு ஆமாவா. ஸோ இப்போ இந்த 2ஆல நீங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ 512 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 251 அகைன், சாரி 256 அகைன் 2 போட்டீங்கன்னா 128 அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 64 அகைன் 2 போட்டீங்க அப்படின்னா 32 அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 16 அகைன் 2 போட்டீங்க அப்படின்ட்டுனா 8 2னா 4 2னா 2 அகைன் 2 போட்டீங்கன்னா 1 முடியுதா. ஸோ எத்தனை 2 இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 2 இருக்கு. அப்ப இது எப்படி சாமி எழுதிக்கலாம், நம்ம 2 to the power 9 எழுதிக்கலாமா. இங்க என்ன இருக்கு, ஸோ அப்போ நடுவுல ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் பேஸ் சேமா இருந்தா மேல இருக்கிற பவரும் சேமா. ஸோ 9 is equal to n minus 1. ஸோ இந்த -1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +1 மாறிடும். ஸோ அப்போ 9 + 1 10. ஸோ n கண்டுபிடிச்சாச்சா கண்ணா, n கண்டுபிடிச்சாச்சா, புரியுதா. ரைட். இப்போ இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோமா. ஸோ Sn சம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2, n நாம் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ n is equal to 10. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -1 டிவைடட் பை r என்னது 2 - 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 3 × 2 to the power 10 - 1 பை கீழே 2ல் 1 போச்சுன்னா மிச்சம் 1 தான். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ 3 × 2 to the power 10 - 1. ஸோ 2 to the power 10 என்ன, இங்கே போடுங்க. இங்கே எத்தனை 10 இருந்தது மொத்தமாக, 2 to the power 9 வந்து 512 அப்படின்னா அப்போ 2 to the power 10 என்னது, இங்கே பாருஜா 2 to the power 9 வந்து 512 இப்போதான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஆமாவா. அப்படின்னா அப்போ 2 to the power என்ன, 2 to the power 10 என்னது, 512 இருந்து இன்டூ 2 பண்ணா ஆமாவா. 512 இருந்து இன்டூ 2 பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான். ஸோ 4210 ஆமாவா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்,
ஸோ 3 இன்ட்டு 1024 மைனஸ் 1. ரைட்டா சாமி? ஸோ அப்போ 3 இன்ட்டு 1023 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 3 2s are 6, 3 zeros are 0, 3 1s are 3. ஸோ இப்போ இதுதான் என்னோட SNோட ஆன்சர். கிளியரா இருக்காகண்ணா? ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்ததுல இருந்து நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எஸ்என் ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கலான்னு போகும்போது எனக்கு n தெரியணும். ஸோ n தெரியறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன்? Tn is equal to a into r to the power n minus 1. ஸோ இது சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ அதன் மூலியமா n கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த n கொண்டு போயிட்டு எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை போடுறேன். ஓகேவா? இந்த 2 to the power 10 இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி 2 to the power 9ஓட வேல்யூ தெரியும் இந்த சம் அப்ரோச் பண்ணும்போது. அதனால இன்டூ 2 பண்ணா 2 to the power 10 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அதை ஆன்சர் போட்டோன்னா 3069 கிடைச்சது. சரியா கண்ணா? ஸோ 7 சம் முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 8th சம் பார்ப்போம். சரியா? குமார் ரைட்ஸ் அ லெட்டர் டு 4 of his friends. 4 பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த 4 பேர் தான் இவங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் 1 2 3 4. ஸோ டோட்டலா 4 பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. சரியா? he asked each one of them to copy the letter and mail to 4 different person with the instruction that they continue the process similarly. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் 4 லெட்டர் போடுங்க. இப்ப நான் எப்படி 4 பேத்துக்கு லெட்டர் போட்டனோ, இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அடுத்த 4 பேத்துக்கு லெட்டர் 1 2 3 4. இப்ப ஃப்ரெண்டு 2வும் 1 2 3 4, ஃப்ரெண்டு 3யும் 1 2 3 4 லெட்டர் போடுங்க, ஃப்ரெண்டு 4ம் 1 2 3 4 லெட்டர் போடுங்க. ஸோ அப்போ 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. செகண்ட் செட்ல 16 வருது. இப்போ அகைன் இவர் இந்த ஃப்ரெண்ட் அகைன் இந்த ப்ராசஸ் டு பி கண்டினியூட்னு சொல்றாங்கல்ல, கண்டினியூ த ப்ராசஸ் சிமிலர்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரெண்ட் அகைன் 4 பேத்துக்கு, 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 இப்படி ப்ராசஸ் கண்டினியூ. அப்ப என்னது? 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16. அகைன் இங்கேயும் 16, இங்கேயும் 16. அப்ப மொத்தமா எத்தனை பேத்துக்கு போட்டிருப்பாங்க? 16 + 16 + 16. ஓ அகைன் இங்க ஒரு 16 + 16. அப்ப மொத்தமா 16 + 16 + 16 64. இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகணும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இந்த 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 டயக்ராம் புரிஞ்சதாக்கனா? இப்போ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு 4 பேத்துக்கு அமிச்சாரு. அந்த 4 பேர் ஒவ்வொருத்தரும் 4 பேத்துக்கு அமிச்சா 16 ஆச்சு. தேர்ட் செட்ல 64 ஆச்சு. இது இப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? assuming that the process is unaltered and its cost ₹2 to mail 1 letter. So cost of 1 letter அல்லது மெயில் எது வேணா வச்சுக்கோங்க இஸ் ₹2. சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வித் 8 செட். இது என்னோட ஃபர்ஸ்ட் செட்டு, இது என்னோட செகண்ட் செட்டு, இது என்னோட தேர்ட் செட். இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா 8th செட் இருக்கு இல்லையா? 8th செட் மெயில போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சாரி 4 போட்டு 8. ரைட்டாக்கண்ணா? இது கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? சரி, இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிங்க. மொத்தமா அந்த 8 செட்ல எவ்வளோ போஸ்ட் முதல்ல போயிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எவ்வளவு போஸ்ட் முதல்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்ப பாரு நல்லா கவனிங்க. SN is equal to A, ஃபர்ஸ்ட் R கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதுக்கு. ஸோ அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு என்னென்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் செட்ல 4, அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது தானே T1 தானே என்னோட A, அப்ப 4 தெரியும். அடுத்தது ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கங்க. 16/4 இஸ் ஈக்குவல் டு 4 என்னோட ஆன்சர். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ R வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ
greater than 1 அப்படின்னும் போது Snஓட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணிப்பேன்? a into r to the power n minus 1 by r minus 1. ஆமாவா? ஸோ எத்தனை செட்டு நான் மொத்தமா கண்டுபிடிக்கணும்? 8 செட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ a என்னது? 4. r என்னது? 4. to the power n என்னது? 8 minus 1 by 4 minus 1. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 into 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 4. Right? So 4 4s are 16. 16 4s are 64. ஆமாவா? So 64. Again, இது ரெண்டும் போட்டீங்கன்னா 64. அகைன் இது ரெண்டும் போட்டீங்க அப்படின்ட்டுனா இன்டூ 16. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 64 பொறுமையாக பண்ணுங்க. 64 இன்டூ 64. 4 4s are 16 மிச்சம் 1 24 25 முடிஞ்சது. 6 4s are 24 மிச்சம் 2 36 36 plus 2 37 38. ஸோ 6904 இன்டூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டப்ப இது இங்கே 16. 6 6 are 36 மிச்சம் 3 6 9s are 54 7 மிச்சம் 5 6 4s are 24. இது ஈஸி. 6 1ஓட தானே, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ அப்போ 6 13 5 5 6. ஸோ அப்போ எழுதிடுவோமா? ஸோ 6 5 5 3 6 minus 1 by 3. ஸோ இப்போ என்ன கிடைக்குங்கண்ணா? எஸ் 8 is equal to 4 into 6 5 5 3 5 divided by 3. சரியா? ஸோ அப்போ இதை ரெண்டு அடிச்சு கொடுக்கலாமா? இது 1 time 2 1 8 4 5. ஆமாவா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 5s are 20 மிச்சம் 2 4 4s are 16 17 18 மிச்சம் 1 4 8s are 32 33 மிச்சம் 3 4 1s are 4 plus 7 8. ரைட்டா? அப்போ மொத்தமா எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 8th செட்டில் 87,380 போஸ்ட் போயிருக்கு. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ஒன் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 rupees. அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 87,380 போஸ்ட் 300 cost of the 87,380 post is equal to 87,380 into 2. So இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 0 16 மிச்சம் 1 6 மிச்சம் 1 இருந்தது 7 14 மிச்சம் 1 16 17. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகுது சாமி? 1,74,760 rupees ஆகுது. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்காங்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் சாமி. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் த போஸ்டேஜ் வென் 8 set of letter is made. 8 செட்டு லெட்டர்ல அவங்க எத்தனை 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 plus 16 16 plus 64. இது லாஸ்ட்ல 8th செட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு முதல்ல எத்தனை போஸ்ட் கிடைச்சிருக்கு? 87,380 போஸ்ட். அப்ப இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு போஸ்ட்டுக்கு 2 ரூபா அப்படின்னா 87,380 போஸ்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு கால்குலேட் பண்ணிடணும். புரியுதாங்கண்ணா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் டெஃபினட்டா கிளியர் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 9th சம். சாமி இங்க பாரு, நான் ரொம்ப கிளியரா இந்த சம்மை சொல்லித்தரேன், பொறுமையா கவனிங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சம். நான் பொறுமையா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் நம்பர் 0.123. மேல எப்படி இருக்கு? சரியா? இப்படி இருந்தா என்ன தெரியுமா சாமி? ஃபர்ஸ்ட் இருங்க, கொடுத்துருக்கிற நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
0.123. இது ரெக்கரிங் ஆயிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அதாவது எப்படின்னா சாமி, இதோட அர்த்தம் என்னன்னா 123 123 123 இப்படி எண்ட் ஆகாம போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேல ஒரு கோடு போட்டு இப்படி முடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்க ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். ரைட்டா சாமி? இப்ப அடுத்து பாருங்க. இப்ப நீங்க என்ன பார்க்க வேணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டுக்கு மேல கோடு இருக்கு? 1 2 3. ஆமாவா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், ஓகேவா, 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கோடு இருக்குல்ல, அப்ப 3 0 ஆட் பண்ணி ஒரு 1ஆல மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஹோல் டேர்மையும். ஈக்குவேஷன் 1 இப்படி எழுதிக்கலாமா? வரேன். மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 by 1000. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? மேல ரெக்கரிங் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டு கூட 1. சரி, இப்ப 2 டிஜிட்டுக்கு மேல 0 இருந்துச்சுன்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இந்த சம் இதே மாடல் தான் சாமி வரும். ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 1000, அப்போ 1000 இன்டூ எக்ஸ் 1000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 0.123 123 123 இப்படி போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ என்ன நடக்கும் நல்லா கவனிங்க. 1000 எக்ஸ்ல எந்த மாற்றமும் வராது. இப்போ இந்த நம்பரை நான் 1000ஆல, இப்போ இந்த நம்பரை 1000ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எத்தனை ஜீரோ இருக்கு? 1 2 3. அத்தனை டிஜிட் தள்ளி இந்த புள்ளியை நகர்த்தி விட்டுரும். 1 2 3. அப்ப எனக்கு பாயிண்ட் எங்க இருக்கும்? 1 2 3. இங்க இருக்கு பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன வரும்? அகைன் 1 2 3 1 2 3. இது புரிஞ்சதா புரியலையா? நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சரா வரும். ரைட். இதை நீங்க ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் சப்ராக்ட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும். ஈக்குவேஷன் 2ல ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 1000x போட்டுக்குங்க. மைனஸ் ஈக்குவேஷன் 1ல ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? எக்ஸ். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? சாரி, ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு 123.123 123 இது இப்படியே போயிட்டே இருக்கும். மைனஸ் 1ல என்ன இருக்கு? 0.123 123 123. ஓகேவா? கிளியரா இருக்கா? இருங்க வா, இதை கிளியரா எழுதிக்கிறேன். 123 123 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா சாமி? ரைட். இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா நான் 1 எடுத்துப்பேன். 1000ல 1 போச்சுனாக்கன்னா 999x சாமி. ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த டேர்ம் எழுதுறேன் பாருங்க. பாயிண்ட் வச்சு பாயிண்ட்டுக்கு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 3 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 1 2 3, அதாவது இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். கிளியரா இருக்கா? பாயிண்ட் வச்சு. இப்போ இங்க அகைன் இது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 0. பாயிண்ட்டுக்கு இந்த சைடு 1 2 3 1 2 3 இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இங்க 1 2 3னா இங்கேயும் 1 2 3 தான். அப்போ இது எல்லாமே 0 ஆயிடுமா? பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 0 ஆயிடுமா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 2 3ல 0 போச்சுன்னா 1 2 3 தான். ஆமாவா? ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவோம்னா, அப்போ மிச்சம் என்ன எழுதுவேன் இந்த இடத்துல? 1 2 3. ஸோ இந்த 999 எக்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 999 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போ. ஆமாவா சாமி? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ அப்போ 41 டிவைடட் பை 333 333 சாரி. இப்போ மிச்சம் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 41 டிவைடட் பை 333. ஸோ இதுதான், இது எப்படி இருக்கு? ஸோ திஸ் இஸ் மை ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா டிவிஷன்ல வரணும்ல, பி பை கியூ ஃபார்மேட்ல வரணும்ல, ரேஷனல் ஃபார்ம். சரி, அதுதான் கண்ணா இது. சரியா? ரேஷனல் ஃபைன் ரேஷனல் ஃபார்ம் தானே கேட்குறாங்க, அதாவது டிவிஷன்ல வரணும், அதான் ரேஷனல் ஃபார்ம்.
சரியா கண்ணா? புரியுதா? கிளியரா இருக்கா? ஸோ இதை 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இம்பார்ட்டன்ட் சம் டெஃபினட்டா போட்டு பாருங்க. ஈஸி சம்மும் கூட டெஃபினட்டா போட்டு பாருங்க. ஓகே, இந்த மெத்தட்ல எக்ஸாம்பிள்லயும் ஒரு சம் இருக்கு, அதுவும் போட்டு பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 10th சம் பார்க்க போறோம். சரியா? எஸ்என் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரியா? தென் ப்ரூவ் தட் xy s into sn is equal to ஒரு இது ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? இங்க பாருங்களேன், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த இடத்துல sn மட்டும் இருக்கு, இங்க x மைனஸ் ஒய் இன்டூ sn இருக்கு. அப்ப என்ன ஆட் ஆயிருக்கு? x மைனஸ் ஒய் ஆட் ஆயிருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த எஸ் n கூட x மல்டிப்ளை பண்ண போறேன். அடுத்தது இந்த எஸ் n கூட y மல்டிப்ளை பண்ண போறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் எஸ் என்னையும் ஒய் எஸ் என்னையும் மைனஸ் பண்ண போறேன். அப்ப இந்த எக்ஸ் ஒய் எஸ்என் பாருங்களேன், ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? அப்ப அதை வெளியே எடுத்துருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆயிடுமா? இப்ப புரியுதா? இதை தான் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ்என் என்னது, சொல்யூஷன் போட்டுக்குங்க. புரியுதா சாமி நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் எஸ்என்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப், இப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்ப இது கூட நான் எக்ஸ பாருங்க, இதை வச்சுதான் நான் அது முடிவுக்கே வரேன். எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணா ஒவ்வொரு டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் என்ன, எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்கேயும் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்க நல்லா கவனிங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப். ரைட்டா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க உள்ளுக்குள்ள, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரா? இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஸோ எக்ஸ் இன்ட்டு எஸ்என் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இருங்க, கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரைட். இப்போ போட்டுருவோமா? இப்போ அகைன் எஸ்என் இருக்கு, எஸ்என் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ண போறோம். ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் என். சரியா சாமி? ஸோ இப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா ராஜா? ஸோ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்கிட்ட என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப், இங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் டு த பவர் 4. முடிஞ்சா சாமி? இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இவங்களை சால்வ் பண்ணுவோமா? கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோம், கொஞ்சம் கீழே. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனி ராஜா, எக்ஸ் இன்டூ எஸ்என் என்ன, இவனை அப்படியே தூக்கி எழுதுவோமா? இவனை அப்படியே தூக்கி எழுதுவோம். நல்லா கவனிங்க, அப்படியே தூக்கி எழுது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் plus x to the power 4 plus x3y plus
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் போயிட்டே இருக்கும். அடுத்தது மைனஸ் ஈவனை எழுதுங்க, செகண்ட் இதை தூக்கி எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் டு த பவர் 4 போயிட்டே இருக்கும். சரியாக்கண்ணா? இப்போ இந்த மைனஸை கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணா அதோட சைன் சேஞ்ச் ஆகுமா? பிளஸ்ஸா இருக்கிறது எல்லாமே மைனஸா மாறிடுமா சாமி? அப்ப இங்க நல்லா கவனிங்க, மைனஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார போட போறேன். ஓகேவா? இந்த பிராக்கெட் எடுத்துடலாம். அப்போ மைனஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார, அப்போ எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி மைனஸ் ஆயிடும், ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே மைனஸ் ஆயிடும். ஆமாவா? எல்லாமே மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ். புரியுதா சாமி நான் சொல்றது? புரியுதா? ஏன்னா நம்ம இங்க மைனஸ் தானே பண்றோம், அந்த மைனஸை உள்ளுக்குள்ளார பண்றோம். இப்போ நல்லா கவனி, பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல். அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல். வேற என்ன கேன்சல் ஆகும்? எக்ஸ் கியூப் ஒய் கேன்சல். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். அப்ப மிச்சம் என்னென்ன இருக்கு நல்லா கவனிங்க. மிச்சம் என்னென்ன இருக்கு சாமி? இப்பதான் நீங்க எடுத்து எழுத ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். நல்லா கவனிங்க. இருங்க, இதை கீழே இறக்கி விட்டுறேன். ரைட். இப்ப மிச்சம் என்னென்ன இருக்கு பாப்போமா? நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4. அடுத்தது மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் டு த பவர் 4, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் டு த பவர் 4. முடிஞ்சதா சாமி? ஸோ இதை எப்படி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் நல்லா கவனிங்க. நல்லா கவனி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் டு த பவர் 4 இவங்க ஒரு செட் ஆகும். இங்க மைனஸ் காமனா இருக்குல்ல சாமி, அந்த மைனஸை வெளியே எடுத்துறேன். ஒய் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் வெளியே எடுத்துறேன், உள்ள இருக்க சைன் மாறும். ஒய் கியூப் பிளஸ் ஒய் டு த பவர் 4. ஆமாவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? அதானே என்னோட எஸ்என், அதானே என்னோட எஸ்என். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கேயே என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? Sn is equal to a into Rn minus 1 by R minus 1. ஸோ அப்போ இங்கே போட்டுக்கலாம். வெயிட். ஸோ அப்போ a is equal to x square. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம். ஸோ r is equal to t2 by t1. ஸோ அப்போ t2 என்னது? எக்ஸ் கியூப் பை t1 என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா ராஜா? ஸோ இப்போ இங்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா a is equal to y square, r is equal to t2 by t1. ஸோ t2 என்னது? இங்க t2 என்னது? y cube. t1 என்னது? y square. ஸோ அப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுமனே ஒரு y கிடைக்கும். சரியா சாமி? ஸோ இப்போ இது போட்டுருவோமா? பாருங்க எப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் இப்போ நாம கொண்டு வரக்கூடிய ஆன்சர். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலால போடலாம். ஏ என்னது? ஏ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் என்னது? எக்ஸ். என் அதே தான் வரும். ஓகே, ஏன்னா எனக்கு என் என்னன்னு தெரியாது. ஸோ என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது ஒரு செட்டு. அடுத்தது இங்க இருக்க மைனஸ். ஏ என்னது? ஒய் ஸ்கொயர். ஆர் என்னது? ஒய்என் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. முடிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா இது?
இப்போ என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? சேம் ஆயிடுச்சா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இப்படி போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. எனக்கு அவங்க எஸ்என் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டு மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நடுவில் இருக்குது. ஸோ எஸ்என் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து எஸ்என் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்றேன். இதை ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ எஸ்என்னை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதே தான் நான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து y கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 2ன்னு வச்சுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கண்ணா. மைனஸை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும். அதே சமயம் செகண்ட் ஸ்டெப்பில் ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணின பிறகு அகைன் மைனஸை வெளியே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு டோட்டல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சரியா? கிளியரா இருக்கா? ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.